வணக்கம் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்க கௌதம். ஸோ இப்ப இங்க மிடில் ஈஸ்ட்ல வந்து வார் போயிட்டுருக்கு அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நெறைய பேர் வந்து எனக்கு Instagram மூலியமா வந்து பிங் பண்ணி, அங்க சிச்சுவேஷன் எப்படி இருக்கு? நீங்க வந்து சேஃபா? அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து விசாரிச்சீங்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, லைக் நார்மல் சிவிலியன்ஸ் அதாவது நம்மள மாரி வந்து வேற ஒரு கண்ட்ரிலருந்து இங்க மிடில் ஈஸ்ட்ல வந்து வொர்க் பண்றவங்க எல்லாருக்குமே வந்து இங்க UAEல வந்து ரொம்ப சேஃபா தான் இருக்கு. லைக் அங்கங்க வந்து நெறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே வந்து இங்க இருக்க ரெசிடென்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப சேஃபா தான் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் சிச்சுவேஷன் வந்து எதுவுமே வந்து கைவிட்டு போல அப்படின்ற மாதிரி தான் வந்து UAE கவர்மெண்ட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ரெசிடென்ட்ஸ் எங்களுக்குமே வந்து நார்மலா எல்லாமே லைக் டே டு டே லைஃப்ல எப்படி வந்து எங்களுக்கு போயிட்டு இருந்துச்சோ, அப்படிதான் வந்து இப்பவுமே வந்து நாங்க வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ ஆஃபீஸ் எல்லாமே வந்து ரெஸ்யூம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து இங்க மால்ஸ், அதுக்கப்புறமா வந்து ஷாப்ஸ் எல்லாமே வந்து லைக் ரெகுலராமே போயிட்டு இருக்கு. ஸோ அதனால நீங்க அதை பத்தி எதுவுமே வந்து கவலைப்பட வேணாம். ஸோ இப்படி இருக்க சமயத்துல தான் வந்து இங்க UAE கவர்மெண்ட் வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இங்க இந்த வார்னால வந்து ரெசிடென்ட்ஸ் வந்து நம்ம ஊருக்கு வந்து டிராவல் ஆகி போயிருந்தவங்களுக்கு வந்து விசா ஏதாவது எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் இங்க ஆல்ரெடி வந்து விசிட் விசாலையோ இல்ல டூரிஸ்ட் விசாலையோ இருந்தவங்க வந்து விசா எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா வந்து என்ன பண்ணணும்? அப்படின்ற மாதிரி வந்து நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஃபிளைட்ஸை பத்தியும் வந்து நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு வந்து ரொம்ப கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல UAE பத்தியும், UAE ஜாப்ஸ் பத்தியும், UAEல நடக்கிற எல்லா அப்டேட்ஸை பத்தியும், முக்கியமா இங்க இருக்க கம்பெனிஸை பத்தியும், இங்க இருக்க லாஸை பத்தியும் நான் வந்து ரெகுலரா வீடியோ போடுவேன். ஸோ நம்ம வீடியோவை நீங்க ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார் சிச்சுவேஷன்னால நெறைய ஃப்ளைட்ஸ் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி வந்து அவங்கவங்களோட ஹோம் கண்ட்ரில இருக்க ரெசிடென்ட்ஸ் வந்து அவங்களோட ரெசிடென்ட்ஸோட விசா எக்ஸ்பைரி ஆயிருந்தாலும், என்ட்ரி பர்மிட் அப்படின்றது வந்து புதுசா அப்ளை பண்ண தேவையில்ல. ஸோ நீங்க ஆல்ரெடி உங்களோட லைக் எக்ஸ்பயர் ஆன விசா வச்சுட்டு, இந்த சிச்சுவேஷன் டைம்ல வந்து எக்ஸ்பயர் ஆயிருந்துச்சு அப்படின்னா, அந்த இத வச்சுட்டு நீங்க திரும்பவும் UAEக்கு வந்து டிராவல் பண்ணலாம். நீங்க புதுசா என்ட்ரி பர்மிட் அப்படின்ற வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட்டை வந்து UAE கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து அவங்க ஹோம் கண்ட்ரில வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களால திரும்ப டிராவல் பண்ண வந்து அவங்க பிளான் பண்ணியிருந்தாலும் இந்த வார் சிச்சுவேஷனால ஃபிளைட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ புதுசாக நம்ம வந்து காசு அப்ளை பண்ணி லைக் என்ட்ரி பர்மிட்டை எடுத்து அது வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. உங்களோட விசா எக்ஸ்பைரி இருந்தாலுமே இந்த சுச்சுவேஷன்ல உங்க விசா எக்ஸ்பைரி ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த எக்ஸ்பைரி ஆன விசா வச்சுக்கிட்டு நீங்க வந்து இங்க UAEக்கு வந்து டிராவல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றத நான் வந்து பாக்குறேன். ஸோ உங்களோட விசா வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நீங்க இனிமேல் வந்து கவலைப்பட தேவையில்ல. ஸோ அதை யூஸ் பண்ணியே நீங்க வந்து UAEக்கு வந்து திரும்ப டிராவல் பண்ணலாம். ஸோ 2வதா வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர் ஸ்டே ஃபைன். ஸோ யூசுவலா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட விசா வந்து ஒரு டேட்குள்ள முடியுது அப்படின்னா, அதுலேருந்து ஒரு 5 டேஸ், 10 டேஸ் கிரேஸ் பீரியட் இருக்கும். அதுக்குள்ள நீங்க வந்து UAE விட்டு வெளிய போயிடணும். பட் இப்ப இந்த வார் சிச்சுவேஷனால இங்க ஆல்ரெடி வந்து இருக்கிற நெறைய பேருக்கு வந்து ஃப்ளைட்ஸ் வந்து இல்ல. அது இல்லாம வந்து ஃப்ளைட்ஸ் வந்து கேன்சல் ஆகுது. அதனால லைக் பார்த்தீங்கன்னா, என்னோட விசாவும் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. என்னோட ஃப்ளைட்டும் வந்து இல்ல. நான் வந்து இப்ப வந்து ஃபைன் வந்து கட்டணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபைன் எல்லாத்தையுமே வந்து ஓவர் ஸ்டே ஃபைன பொறுத்தவரையிலயும் UAE கவர்மெண்ட் வந்து வேவர் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால ஓவர் ஸ்டே ஃபைனை வச்சு நீங்க வந்து ரொம்ப வந்து குழப்பிக்க வேணாம். ஸோ இப்போதைக்கு வந்து ஓவர் ஸ்டே ஃபைன் அப்படிலாம் வந்து எதுவுமே வந்து கிடையவே கிடையாது. ஸோ ஃப்ளைட் எல்லாமே வந்து நார்மல் ஆகி சுச்சுவேஷன்லாம் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க திரும்ப கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு வந்து ஓவர் ஸ்டே ஃபைன் எல்லாமே வந்து UAE கவர்மெண்ட் வேவர் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேஸ் பீரியட். ஸோ கிரேஸ் பீரியட் பொறுத்தவரையிலையும் லைக் February 28ல இருந்து March 31st வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட விசா ஏதாவது வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரேஸ் பீரியட் வந்து UAE கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு நீங்க இங்க வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். இல்லை நீங்க வந்து உங்களோட விசா வந்து ரெனியூ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட இந்த கிரேஸ் பீரியடை யூஸ் பண்ணி உங்களோட விசாவும் வந்து நீங்க வந்து ரெனியூவும் பண்ணிக்கலாம். ஸோ 4வதான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு 1 வீக் முன்னாடி வந்து லைக் ஃப்ளைட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஷட் டவுன் ஆயிருந்தது UAE ஃப்ளைட்ஸு. அதுக்கப்புறமா வந்து டிராவல் பண்ண முடியாமல் நிறைய பேர் வந்து இங்கே வந்து கஷ்டப்பட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோலி லைக் ஃப்ளைட்ஸ் எல்லாமே வந்து நார்மலைல் ஆகிட்டு இருக்கு. ஸோ எல்லா கண்ட்ரிக்குமே வந்து ஃப்ளைட்ஸ் வந்து அவைலபிளாக வந்து இருக்கு. முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து லைக் UAEக்கு ட்ராவல் பண்ணுறீங்க, அதாவது அங்கே லைக் உங்கள் ஊர்லேருந்து இங்கே UAEக்கு வரீங்க, இல்லாட்டி வந்து UAEலேருந்து உங்கள் ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா
நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்ககிட்ட வந்து லைக் ப்ராப்பர் டிக்கெட் இருந்துச்சு அப்படின்னா, உங்களோட லைக் ஃப்ளைட் கம்பெனி இருக்குல்ல, அதாவது ஏர் இந்தியாவோ, இல்ல ஏர் அரேபியாவோ, இல்லனா வந்து இண்டிகோவோ, இல்ல எமிரேட்ஸோ, அந்த பர்ட்டிகுலர் ஃப்ளைட் கம்பெனிக்கு வந்து கால் பண்ணி உங்களோட ஸ்டேட்டஸை வந்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க ஏர்போர்ட்டுக்கு போங்க அப்படின்றது தான் யுஏஇ கவர்மெண்ட்டே வந்து அஃபிஷியலா வந்து கொடுத்துட்டு இருக்கு நியூஸ். ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணாலுமே வந்து உங்களோட டிராவல்ல வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து யுஏஇ கவர்மெண்ட் சொல்றாங்க. ஸோ நீங்க ஏதாவது டிராவல் பண்ற மாதிரி பிளான் வச்சிருந்தீங்க, ஒன்று நீங்க உங்களோட ஹோம் கண்ட்ரிக்கு போறீங்க, இல்லைனா நீங்க யுஏஇக்கு வரீங்க அப்படின்னா உங்களோட லைக் ஃப்ளைட் கம்பெனிக்கு வந்து கால் பண்ணி உங்களோட ஸ்டேட்டஸை வந்து நீங்க வந்து ப்ராப்பரா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க எல்லாத்தையுமே பிளான் பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ யுஏஇ கவர்மெண்ட் இந்த வார் சுச்சுவேஷனில் கொடுத்துருக்க ஒரு ரீசெண்டான அப்டேட்டு. ஸோ நீங்கள் இங்கே வந்து யுஏஇ ரெசிடென்ஸாக இருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து லைக் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ளைட்ஸை வந்து ப்ராப்பராக செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட வீசாவோட லைக் எக்ஸ்பைரி டேட் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து ப்ராப்பராக செக் பண்ணுங்கள். ஸோ நான் எனக்கு வந்து பர்சனலாக உங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு லைக் நியூஸ் சேனல்ஸையோ இல்லை ஏதாவது ஒரு லைக் இன்ஸ்டாகிராமில் இருக்க போஸ்ட்டையோ இல்லை சோஷியல் மீடியாவில் இருக்க போஸ்ட்டையோ பார்த்து நம்பாதீங்க. அஃபிஷியல் கவர்மெண்ட் சேனல்ஸை மட்டும் லைக் ஃபாலோ பண்ணி அவங்க என்ன வந்து அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்றத மட்டும் பார்த்து நம்புங்க. ஏன்னா நிறைய ஃபேக் நியூஸஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ இங்கே இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அது ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஃப்ளைட் இல்லை, அது இதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து நிறைய ஃபேக் நியூஸ் வந்து போடுறாங்க அவங்களோட வியூஸ்க்காக, அவங்களோட லைக் ஒரு க்ரோத்க்காக. ஸோ அதெல்லாம் எதுவுமே நம்பாதீங்க. ப்ராப்பராக அஃபிஷியல் சேனல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷன்ல வந்து கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அதனால நம்மளும் வந்து கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ற விதமா எந்த ஒரு ஃபேக் நியூஸையுமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணாம அவங்க கூட நின்னோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து ரொம்பவே வந்து பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்றது வந்து கவர்மெண்ட்டும் சொல்றாங்க. எனக்கு நம்மளுக்குமே அது வந்து பர்சனலா தெரியும். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு யுஏ கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்க அப்டேட். ஸோ வேற ஏதாவது வந்து அப்டேட் வந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பா நான் வந்து சேனல்ல வந்து வீடியோ போடுறேன். ஸோ திரும்பவும் நான் வந்து என்னோட ஃபாலோவர்ஸ்க்கும் என்னோட சப்ஸ்கிரைபருக்கும் சொல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுஏல வந்து சுச்சுவேஷன் எல்லாமே வந்து லைக் நார்மலாக தான் இருக்கு. எதுவுமே வந்து ரொம்ப பெருசா மக்கள் எல்லாமே வந்து பயந்துடுற அளவுக்கு வந்து இங்க வந்து எதுவுமே வந்து நடக்கல. அப்படியே நடந்தாலும் வந்து இங்க யுஏ கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து சேஃப்கார்ட் பண்ணி எங்களை வந்து ரொம்பவே வந்து சூப்பரா வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ தேவையில்லாம நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல போடுற நியூஸையோ இல்லை உங்க ஹோம் கண்ட்ரில போடுற நியூஸையோ வந்து லைக் பிளைண்டா வந்து நம்பாதீங்க. லைக் யுஏ பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து யுஏல நிறைய வந்து அஃபிஷியல் கவர்மெண்டோட சேனல்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே வந்து இங்க என்ன நடக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து தெரிஞ்சிடும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லை அப்படின்னா யாருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் கௌதம். ஐம் சைனிங் ஆஃப்.